இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ஒரு சாதா ப்ளவுஸ் எப்படி தைக்கிறது, அதுக்கு சாதாரண பைப்பிங் எப்படி வைக்கிறது, ஹூக் பட்டி எப்படி வைக்கிறது, பெல்ட்ட எந்த மாரி தைச்சா ஃபினிஷிங் நல்லாருக்கும், ஸ்லீவ எப்படி ஜாயின் பண்ணணும், இப்படி ஃபுல் டீட்டெயிலா இந்த வீடியோல நம்ம சொல்லியிருக்கோம். இது முழுக்க முழுக்க ஒரு பிகினர்ஸ்க்கான வீடியோ. இந்த வீடியோவ பார்த்தீங்கன்னா, நீங்களும் நீட்டா ஸ்டிச் பண்ணலாம். வாங்க லேட் பண்ணாம இந்த வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட்டு ஸ்லீவு. ஸ்லீவ்ல வந்து இந்த மார்க் பீஸை வந்து ஃபர்ஸ்ட்டு ஃபோல்ட் எடுத்துக்குவோம். ஒரு 1/4 இன்ச் மட்டும் மடக்கி இதில் சென்டராகவே ஸ்டிச் போட்டுக்கலாம். இதில் எட்ஜில் போட வேண்டாம். எட்ஜில் வந்து எம்மிங் பண்ணுறதுனால சென்டராக ஸ்டிச் போட்டுக்கலாம். இதில் நான் ஃப்ரண்ட்டில் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். ஃப்ரண்ட்டில் ஆரம்பித்து பேக்கில் முடிஞ்சிருக்கு. இந்த கையை வந்து பேக்கில் ஆரம்பித்து ஃப்ரண்ட்டில் முடிக்கணும். அப்போ தான் லெஃப்ட் ரைட்டு கரெக்டாக வரும். இது பிகினர்ஸ்க்காக. ஸ்டிச் பண்ணியாச்சு. அடுத்தது வந்து பேக் எடுத்துக்குவோம். பேக்கில் வந்து இந்த டாட்டுக்கு வந்து ஊசி மார்க் எடுத்துக்குவோம். ஃபஸ்ட்டு மார்க் பீஸை விட்டுட்டு இந்த சைடு டாட்டை பிடிங்க. டாட் பிடிக்கும்போது கரெக்டாக இந்த குதவில் பிடிச்சி இந்த ஊசி மார்க் இருக்குல்ல, அதில் கரெக்டாக முடிக்கிற மாதிரி ஸ்ட்ரைட்டாக அடிக்கணும். நீங்கள் இந்த இதை வைக்கும்போதே என்ன பண்ணுங்கன்னா, இப்படி இப்படி ஸ்ட்ரைட்டாக வச்சு அடிக்காமல் இப்படி கிராஸாக வச்சுக்கோங்க. கிராஸாக வச்சிங்கன்னா தான் உங்களுக்கு இந்த எண்டு வந்து கரெக்டாக முடியும். அடையாளம் தெரியறதுக்காக நான் மார்க் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி கரெக்டாக இப்படி கொண்டு வந்து முடிச்சிருங்க. இந்த டாட் வந்து எப்படி இருக்கணும்னா ஸ்ட்ரைட்டாக வரணும். எந்த இடத்துலையும் டேர்ன் ஆகக்கூடாது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதே மாதிரி இந்த டாட்டையும் நம்ம பிடிச்சிக்கலாம். டாட் ரெண்டையும் நம்ம பிடிச்சாச்சு. இந்த டாட்டை வந்து இந்த சைட்லையும் இந்த சைட்லையுமா திருப்பி விட்டுக்கலாம். திருப்பி விட்டுட்டு இப்போ நம்ம பேக் பட்டி அடிக்க போகிறோம். பட்டி அடிக்கிறதுக்கு நான் 2 இன்ச் அகலத்தில் ஒரு பீஸ் வெட்டி வச்சுருக்கேன். இந்த பீஸை நம்ம இதில் வச்சு 1/4 இன்ச் அளவில் ஸ்டிச் பண்ணிக்கலாம். பேக்கை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. இது தைக்கும்போது கீழே உள்ள பீஸை வந்து லேசாக இழுத்துக்கோங்க. அதாவது உடம்பு பீஸை இழுத்துட்டு 1/4 இன்ச் அளவில் ஸ்ட்ரைட்டாக தையல் போட்டுருங்க. கால் இன்ச் அளவு ஸ்டிச் போட்டுட்டு எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 இன்ச் போல் விட்டுட்டு வெட்டிக்கோங்க. வெட்டிட்டு இந்த பீஸை வந்து இந்த மாதிரி, அதாவது இந்த பீஸ் வந்து இங்கே இருக்கிற மாதிரி இதை நீவி விட்டுக்கோங்க. நீவி விட்டுட்டு இந்த பட்டியில் இந்த எட்ஜில் வந்து ஸ்டிச் போடணும். பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும் எட்ஜில் எப்படி ஸ்டிச் போட்டிருக்கேன்னு. இதுக்கு அடுத்து நம்ம இதை இந்த அளவுக்கு 1 இன்ச் இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க பட்டி. இதை வந்து நல்லா ஒரே அளவுக்கு மடக்கி நீவி விட்டுக்கோங்க. இதை ஹெம்மிங் போடுறதா இருந்தாலும் போடலாம், ஸ்டிச் போடுறதா இருந்தாலும் போட்டுக்கலாம். ஹெம்மிங் போட்டால் இன்னுமே நீட்டாக இருக்கும்.
நான் இப்போ இதில் ஸ்டிச் தான் போட போகிறேன். ஸ்டிச் போடும்போது அதே மாதிரி எட்ஜில் தான் ஸ்டிச் போடணும். அப்போ தான் ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எவ்வளோ எட்ஜில் நான் ஸ்டிச் போட்டிருக்கேன்னு. இந்த மாதிரி போட்டுக்கோங்க. பேக்லேயும் சுருக்கம் இல்லாமல் நீட்டாக வரணும். இந்த ஃப்ளீட் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஒன்று திரும்பி இருக்கணும், இந்த பக்கம் ஒன்று திரும்பி இருக்கணும். தச்சு முடிச்சதுக்கப்புறம் இதை கரெக்டாக இந்த பேக் பீஸ் அளவுக்கு வச்சுட்டு மீதியை கட் பண்ணி விட்டுக்கோங்க. பேக் முடிஞ்சு அடுத்தது ஃப்ரண்ட் பீஸில் ஒரு சைடு மார்க் இருக்கும், இன்னொரு சைடு மார்க் இல்லாமல் இருக்கும். மார்க் இல்லாத பீஸை எப்போவுமே இந்த மாதிரி ஆப்போசிட் சைடு எடுத்து இதை ஃபஸ்ட்டு டாட் பிடிச்சிருங்க. டாட் பிடிக்கும்போது உங்களுக்கு அந்த மார்க் தெரியலை அப்படின்னா டிசியில் வந்து ஒரு கோடு போட்டுக்கோங்க. போட்டுட்டு இந்த டாட் மார்க் ரெண்டையும் ஒன்றா வச்சுட்டு இந்த இதுக்கு நேராக வர்ற மாதிரி இதையும் அதே மாதிரி தான் வைக்கும்போதே கிராஸாக நீங்கள் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இங்கேருந்து நேராக அந்த டாட்டில் முடிகிற மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த ஸ்டிச்சை வந்து ஸ்ட்ரெயிட்டாக போட்டுருங்க. பெண்ட் ஆகக்கூடாது. அப்போ தான் ஃபினிஷிங் வந்து உங்களுக்கு நீட்டாக வரும். எட்ஜில் முடிஞ்சோன்னா அப்படியே இந்த இதை திருப்பிக்கலாம். வெளியே எடுத்து தைக்கும்போது இந்த டாட்டில் வந்து நூல் பிசுறு நிற்கும். இது வந்து பிசுறு இல்லாமல் உங்களுக்கு நீட்டாக வந்துடும். அடுத்தது ஆம்ஹோல் டாட்டு. இதே அதே மாதிரி கிராஸாக வச்சுட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் டாட்டு எப்படி பிடிச்சிருக்கேன்னு. இந்த மாதிரி ஷார்ப்பாக வந்து இங்கே முடியணும். அப்போ தான் இந்த சைடு நம்ம திருப்பும்போது பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். சரியா? அடுத்தது ஹூக் பட்டி சைடு இருக்கிற டாட்டு. இந்த மாதிரி தைச்சி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி மார்க் சைடு இருக்கிற டாட்டுமே நான் பிடிச்சிட்டேன். இந்த மாதிரி லெஃப்ட் ரைட் கரெக்டாக வர்ற மாதிரி நீங்கள் பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு அடுத்தது நம்ம பெல்ட் ஸ்டிச் பண்ணும்போது நான் பெல்ட்டுக்கு உள்ளே வர துணி வந்து வெட்டி வச்சுருக்கேன். இதை என்ன பண்ணுங்கள், இப்படி ஆப்போசிட் டைரெக்ஷனில் பிரித்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி பெல்ட்டையுமே இங்கிட்ட ஒரு பீஸு இங்கிட்ட ஒரு பீஸ் இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதுலேயும் கீழே வந்து 4 இன்ச் இருக்கிற மாதிரி ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க. காலஞ்சுக்கு இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக ஒரு தையல் போட்டுக்கோங்க. பார்க்கும்போது இது சைடில் இருந்து ஆரம்பித்து ஹூக் சைடு முடியும். இங்கே ஹூக் சைடு இருந்து ஆரம்பித்து சைடில் முடியும். அப்போ தான் நமக்கு வந்து லெஃப்ட் ரைட்டு வந்து கரெக்டாக வரும். இதை நம்ம கவனமாக தைச்சாலே பிரித்து தைக்கிற வேலை பாதி இருக்காது. இதுலேயும் அதே மாதிரி 4 இன்ச்சுக்கு நம்ம ஸ்டிச் போட்டுக்குவோம். 4 இன்ச்சு ஸ்டிச் போட்ட உடனே இது என்ன பண்ணுங்கள், இந்த பிசுரை வந்து உள்பக்கம் வர்ற மாதிரி திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு இதில் வந்து மேலே ஒரு தையல் போட்டுக்கணும். இதையும் அதே மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்குவோம். ரெடி பண்ணிட்டு
இதையும் எட்ஜில் தான் நம்ம ஸ்டிச் பண்ணணும், அப்போ தான் ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். எட்ஜில் ஸ்டிச் போட்டாச்சு. பெல்ட்டை தையல் போட்டோன்னா இந்த மாதிரி மடக்கிக்கோங்க. மடக்கிட்டு ஒரிஜினல் பெல்ட் அளவுக்கு இதை கட் பண்ணிக்கோங்க, எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸை. ரெண்டு ஒரே அளவு இருக்கணும், அப்போ தான் ஃபினிஷிங் வந்து நீட்டாக வரும். பெல்ட் கவர் பண்ணி தைக்கும்போது ரெண்டு ஒரே அளவில் இருக்கும்போது தான் நமக்கு வந்து எங்கேயுமே லூஸ் உழுகாமல் கரெக்டாக வந்து நிற்கும். எல்லா சைடும் நம்ம கட் பண்ணியாச்சு. இப்போ இதை சிங்கிளாக எடுத்து விட்டுக்கோங்க. இது நல்ல பக்கம், இது உள் பக்கம். நல்ல பக்கத்தில் இந்த பெல்ட்டை வந்து ஃப்ரெண்டை வந்து வச்சு தைச்சிக்கோங்க. ரெண்டு தைக்கும்போது நம்ம தைக்கிற இடத்துல ரெண்டு ஒன்றா இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு நான் இப்போ எப்படி ஸ்டிச் போடுறேனோ அதே மாதிரி போடுங்க. பெல்ட்டை மட்டும்தான் லைட்டாக இழுக்கணும், ஃப்ரெண்டை வந்து நம்ம இழுக்கக்கூடாது. இதை தைச்சிட்டு இருக்கும்போதே தையல் அளவும் ஒரே அளவு வர மாதிரி பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு இப்படியே தைச்சிட்டு வாங்க. தையல் போட்டாச்சு. இப்போ என்ன பண்ணுங்க, இந்த பெல்ட் அப்படியே இருக்கட்டும். இந்த ஃப்ரெண்டை மட்டும் என்ன பண்ணுங்க, இந்த மாதிரி சுருட்டிக்கோங்க. சுருட்டிட்டு இதே போல் இது கவர் பண்ணிக்கோங்க. கவர் பண்ணி ரெண்டு பெல்ட்டும் ஒரே அளவில் இருக்கிற மாதிரி வச்சுட்டு, இந்த ஸ்டிச் இங்கே இருக்குது அப்படின்னா இந்த சைடு, அதாவது இந்த ஓரத்தில் இப்படி ஸ்டிச் போடணும். அந்த மாதிரி ஸ்டிச் போடும்போது தான் நம்ம உள்ளே தைச்சிருக்க தையல் வந்து வெளியே தெரியாமல் இருக்கும். தையல் போட்டாச்சு. இங்கேயும் இந்த கிராஸ் வெட்டி விட்டுக்கோங்க. வெட்டிட்டு இந்த பெல்ட்டில் வந்து உள் பக்கம் வந்துட்டு இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுக்கோங்க. கட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதை அப்படியே திருப்பிக்கலாம். வச்சாச்சு. பார்த்தீங்கன்னா உள் பக்கமும் பெல்ட் நமக்கு நீட்டாக வந்துடும். இந்த இடமும் நமக்கு நல்லா ஸ்ட்ரைட்டாக வந்திருக்கு. இதே மாதிரி அந்த பெல்ட்டையும் தைச்சிடலாம். ரெடி பண்ணியாச்சு. அடுத்தது ஹூக் பட்டி நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்ப்போம். நான் ஒரு 2 இன்ச் அகலத்துக்கு பீஸை வெட்டிட்டு அதை 2ஆக ஃபோல்ட் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம இப்போ ஹூக் பட்டிக்காக வைக்க போகிறோம். ஹூக் பட்டி எந்த சைடுன்னு பார்த்துட்டு அந்த சைடில் கரெக்டாக 1/4 இன்ச்சு மட்டும் பிடிங்க. இதில் எட்ஜ்லேயே ஒரு தையல் போட்டுக்கோங்க. இதே மாதிரி தையல் போட்டுட்டு இந்த சைடு அப்படியே ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணி கார்னரில் வந்து ஃபினிஷிங் நீட்டாக வர மாதிரி இப்படி மடக்கிக்கோங்க. மடக்கிட்டு
இந்த பீஸ் வெளியே வரக்கூடாது. வராத அளவுக்கு இப்படி கிளியராக எடுத்து விட்டுக்கோங்க. எடுத்து விட்டுட்டு இந்த பட்டியில் எட்ஜிலே ஸ்டிச் போட்டுவாங்க. எட்ஜிலே போடுறது மட்டும்தான் ஃபினிஷிங் கொடுக்கும். அதனால் கவனமாக இந்த மாதிரி எட்ஜிலே போட்டுருங்க. போட்டுட்டு ஃப்ரண்ட் நெக் வெட்டியிருக்கோம் பாருங்கள், அந்த அளவுக்கு இதை அப்படியே கரெக்டாக வெட்டிக்கோங்க. பார்த்தீங்கன்னா இந்த சைடும் நீட்டாக இருக்கும், இந்த சைடும் நீட்டாக இருக்கும். ஓகேவா? இப்போ ஐப்பட்டி தைக்கும்போது அது வந்து வெளிப்பக்கம் வச்சு உள்பக்கம் தைப்போம். இது வந்து உள்பக்கம் வச்சு வெளியே திருப்பணும். கொஞ்சம் அகலமாகவே இந்த பீஸ் எடுத்துகிட்டு ஒரு 3/4 இன்ச்சுக்கு நான் ஃபோல்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஃபோல்ட் பண்ணி வச்சுட்டு இதையும் அதே மாதிரி இவ்வளோ தூரம் மேலே ஏற்றி வச்சுக்கோங்க. வச்சுட்டு 1/4 இன்ச் அளவில் சைடில் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணும்போது பெல்ட் வரைக்கும் மட்டும் ஸ்டிச் பண்ணுங்கள். நான் பெல்ட் வரைக்கும் ஸ்டிச் பண்ணிவிட்டேன். பண்ணதுக்கு அப்புறமேட்டு இந்த ஹூக் பட்டியோட ஹைட்டை வந்து இந்த சைடில் வச்சு செக் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ரெண்டும் ஈவனாக வருதான்னு பார்த்துக்கோங்க. கிராஸ் பீஸில் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் வரும். அதை வந்து இதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டு இந்த ஸ்டிச்சை போட்டுருங்க. அப்போ நமக்கு ஹூக் பட்டி தைச்சதுக்கப்புறம் டிஃப்ரெண்ட் இல்லாமல் ஃபினிஷிங் வந்து உங்களுக்கு நீட்டாக வரும். கொஞ்சம் ஏற்ற இறக்கமாக வருதுன்னு சொல்லி நீங்கள் நெக்கு பக்கம் கட் பண்ணீங்க அப்படின்னா நெக்கோட சேஃப் மாறிடும். அது மாறாமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டே செக் பண்ணிவிட்டு தைச்சிடணும். எட்ஜில் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணிவிட்டு இந்த பிசுறு எதுவும் தெரியாத மாதிரி நல்லா மடக்கி விட்டுக்கோங்க. மடக்கிட்டு இந்த கார்னரில் வந்து கரெக்டாக நிப்பாட்டிட்டு இந்த அப்படியே திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு இதில் நம்ம போட்டிருக்க தையல் மேலே இந்த பட்டி கரெக்டாக வர்ற மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு கீழே உள்ள பீஸை லேசாக இழுத்துக்கோங்க. இழுத்துட்டு தைச்சிங்கன்னா தான் சுருக்கம் இல்லாமல் நல்லா நீட்டாக வரும். கீழே உள்ள பீஸ், அதாவது இந்த பீஸை லேசாக இழுத்துட்டு இதை வந்து இது மேலே வச்சு அப்படியே கவர் பண்ணிக்கோங்க. அடுத்தது 1/4 இன்ச்சு கேப்பில் ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க. போட்டு இந்த பட்டி ஹைட் வரைக்கும் தைச்சிட்டு அப்படியே இதை திருப்பி இது வழியாக எடுத்துருங்க. எடுத்தாச்சு. இப்போ நெக் அளவில் இந்த பீஸை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதோட ஹைட்டையும் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். அடுத்தது நம்ம ஷோல்டரை ஜாயின் பண்ணிடலாம். பேக்கோட ரைட் சைடு மேலே வச்சுக்கோங்க, ஃப்ரண்டோட ரைட் சைடை கீழே வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஷோல்டரில் 1/4 இன்ச் ஒரு பாயிண்ட்டுக்கு தையல் போட்டுக்கோங்க. அதே மாதிரி இந்த சைடும் பேக்கோட ரைட் சைடில் ஃப்ரண்டோட ரைட் சைடு ரெண்டும் ஒன்றா வர்ற மாதிரி வச்சுட்டு இதுலேயும் அதே மாதிரி 1/4 இன்ச் ஒரு பாயிண்ட்டுக்கு ஸ்டிச் போட்டுருங்க. போட்டுட்டு அப்படியே திருப்பி இன்னொரு ஸ்டிச் போட்டுக்கலாம். தையல் போட்டாச்சு. நான் இப்போ இதை ஓவர்லாக் போட்டு எடுத்துக்கிறேன். ஷோல்டர் ஜாயின் பண்ணிட்டு ஓவர்லாக் போட்டு எடுத்துட்டேன். அடுத்தது கழுத்து தைக்க போகிறோம். கழுத்துக்கு வந்து 1 இன்ச் அளவில் நான் அந்த கிராஸ் பீஸ் விட்டு வச்சுருக்கேன். கிராஸ் பீஸ் எப்படி ஜாயின் பண்ணுறதுங்கிறத ஃபஸ்ட் நம்ம பார்த்துக்கலாம். கிராஸ் பீஸ் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இதை வந்து ஸ்ட்ரைட்டாக வெட்டிட்டு ஜாயின் பண்ணாதீங்க, இந்த மாதிரியே வச்சுட்டு நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு கழுத்து தைக்கும்போது ஃபினிஷிங் நல்லா வரும். இது இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா ஆப்போசிட் டைரக்ஷனில் வி மாதிரி இந்த பீஸை ஜாயின் பண்ணுங்கள். அடுத்தது இந்த பீஸை இப்படி திருப்பி வச்சுட்டு அடுத்த பீஸையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கண்டினியூஸாக எத்தனை பீஸ் இருந்தாலும் இந்த மாதிரி ஜாயின் பண்ணி எடுத்துக்கோங்க.
ஜாயின் பண்ணிவிட்டு இந்த எட்ஜஸை வந்து இந்த மாதிரி வெட்டி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி வெட்டி விட்டுட்டு இதை வந்து இந்த மாதிரி எடுத்து விட்டுக்கோங்க. இது வந்து நான் சாதா பைப்பிங் தான் தைக்க போகிறேன். இந்த சாதா பைப்பிங் எப்படி தைக்கிறேன்னு பார்த்துக்குவோம். ஸ்டார்ட் பண்ணுற இடத்துல இந்த மாதிரி விட்டுருக்கோம். விட்டுட்டு ப்ளவுஸ் பீஸு எப்படி இருக்கோ அதே பொசிஷனில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த கிராஸ் பீஸை வந்து நல்லா அப்படி இழுத்து விட்டுக்கோங்க. இழுத்து விட்டுட்டு பார்த்தீங்கன்னா தெரியும், ப்ரெஷர் புட்டை விட அளவு நான் கம்மியாக தான் ஸ்டிச்சிங் அலவன்ஸ் பிடிக்கிறேன். ஏன்னா பைப்பிங்க்கு அப்படி பிடிச்சிங்கன்னா தான் நல்லாயிருக்கும். இந்த கிராஸ் பீஸை மட்டும் நல்லா எவ்வளோ இழுக்கிறீங்களோ இழுத்துக்கோங்க. இந்த பீஸை நல்லா இழுத்துட்டு இப்படியே தைச்சிட்டே வாங்க. ப்ளவுஸை வந்து பிடிச்சி இழுத்துறாதீங்க. ரவுண்டு வந்து இந்த கையை வச்சு தான் நீங்கள் இப்படியே நகட்டிக்கிட்டே வரணும். கழுத்து மட்டும் கொஞ்சம் கவனமாக தைச்சிங்கன்னா தான் ஃபினிஷிங் வந்து உங்களுக்கு நல்லா வரும். கழுத்து தைக்கிறதுக்கு கொஞ்சம் ப்ராக்டிஸ் வேணும். ரெகுலராக அதை பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா வேஸ்ட் துணியில் இந்த மாதிரி நெக்கை வெட்டிட்டு தைச்சி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். நல்லா டைட்டாக இழுத்துக்கணும் கிராஸ் பீஸை மட்டும். ப்ளவுஸ் துணியை எக்காரணம் கொண்டு இழுக்கக்கூடாது. நல்லா டைட்டாக கிராஸ் பீஸ் வர்ற வரைக்கும் இழுத்துக்கோங்க. பார்த்தீங்கன்னா இங்கே தெரியும் நான் எவ்வளோ இழுத்துருக்கேன்னு. ஒரு இன்ச்சு பீஸ் தான் வெட்டியிருக்கேன். அதை இழுத்தோம்னா 3/4 இன்ச்சு அளவுக்கு சிறுசாயிரும். அந்த அளவுக்கு நான் இழுத்துருக்கேன். பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த பக்கம் நான் வந்து ப்ளவுஸை பிடிச்சிக்கவே மாட்டேன். இடது கையில் மட்டும்தான் அந்த ப்ளவுஸை நான் திருப்பி விட்டுட்டே வர்றேன். கரெக்டாக ப்ரெஷர் பூட்டில் போகிறப்ப 2 துணியும் ஒன்றா போகிற மாதிரி இருக்கணும். தச்சு முடிச்சுட்டு காமிச்சிட்டேன். எவ்வளோ தூரத்துக்கு இழுத்துருக்கேங்கிறது உங்களுக்கு ப்ளவுஸை பார்க்கும்போது தெரியும். சுருக்கம் சுருக்கமாக இருக்கும் ப்ளவுஸில். ஒரு 1/4 இன்ச்சு மட்டும் எக்ஸ்ட்ரா விட்டுட்டு கட் பண்ணிக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ தூரத்துக்கு ப்ளவுஸ் பீஸ் மட்டும் சுருங்கி இருக்குன்னு பாருங்கள். அப்போ அந்த அளவுக்கு நான் இழுத்து வச்சிருக்கேன்னு அர்த்தம். தெரியுதா? ஆனால் எந்த இடத்துலயே சுருக்கம் இருக்கு. இழுத்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். தெரியுதா? இந்த அளவுக்கு நீங்கள் இழுத்து தைச்சா மட்டும்தான் சாதா பைப்பிங் வந்து ரொம்ப நீட்டாக உங்களுக்கு வரும். அடுத்தது இதை என்ன பண்ணுங்க, எட்ஜை வந்து இந்த மாதிரி மடக்கிக்கோங்க. மடக்கிட்டு இதை அப்படியே 2ஆக ஃபோல்ட் பண்ணிடுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், 2ஆக அப்படி ஃபோல்ட் பண்ணிவிட்டு இங்கே கவர் பண்ணிடணும். கவர் பண்ணிவிட்டு திரும்ப அதை ஒரு ஃபோல்ட் பண்ணிடணும். தெரியுதா? இந்த மாதிரி வச்சுட்டு தான் நம்ம இதில் ஸ்டிச் போடணும். ஸ்டிச் போடும்போது பைப்பிங் துணிக்கும் ப்ளவுஸ் துணிக்கும் கேப்பில் தான் ஸ்டிச் போடணும். அப்போ தான் அந்த பைப்பிங் வந்து நமக்கு நல்லா எம்போஸ்டாக தெரியும்.
பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மடக்கிக்குவேன். மடக்கிட்டு இதை அப்படியே 2ஆக ஃபோல்ட் பண்ணிக்குவேன். ஃபோல்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வச்சுக்கணும். பைப்பிங் எந்த அளவுக்கு வேணுங்கிறத நம்ம இந்த இடத்துல டிசைட் பண்ணிவிட்டு அப்படியே தையல் போடணும். 2க்கும் ஊடால தான் தையல் போடணும். பைப்பிங் முடிகிற இடத்துல இருக்கணும். அப்படி தையல் போட்டு வந்தீங்க மட்டும்தான் பைப்பிங் வந்து ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். இது பார்த்தீங்கன்னா தெரியும். பார்த்தீங்களா? கரெக்டாக ஒரு ஃபோல்டிங் வந்து தையல் வரைக்கும் வந்துட்டு அடுத்த ஃபோல்டிங் வந்து அப்படியே திருப்பி கவர் பண்ணிடணும். பார்த்தீங்கன்னா பிசுறு இல்லாமல் நீட்டாக வந்திருக்கும். இந்த பைப்பிங் தைக்கும்போது இந்த மாதிரி நல்லா இழுத்துட்டு தைச்சிங்கன்னா தான் பைப்பிங்கும் உங்களுக்கு சுருக்கம் இல்லாமல் நீட்டாக வரும். ஷோல்டர் ட்ராப்பும் வராது. இங்கே பாருங்கள், தச்சு முடிச்சதுக்கப்புறம் எங்கேயுமே சுருக்கம் இல்லாமல் நீட்டாக இருக்கும். நம்ம அந்த அளவு கிராஸ் இழுத்தா தான் இந்த பைப்பிங்குமே எம்போஸ்டாக தெரியும், பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். கிராஸ் பீஸ் வெட்டுறதுமே நீங்கள் கரெக்டாக ஸ்ட்ரெயிட் கிராஸில் வெட்டணும். 45 டிகிரி இருக்கிற மாதிரி கிராஸில் வெட்டினீங்கன்னா மட்டும்தான் அந்த பைப்பிங் வந்து உங்களுக்கு நீட்டாக வரும். சின்ன சின்ன நுணுக்கங்கள் தெரிஞ்சுட்டு இதை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கும் இந்த அளவுக்கு ஃபினிஷிங்கோட வரும். நூல் பைப்பிங் மாதிரியே இருக்கும் சாதா பைப்பிங்கு. எட்ஜையும் அதே மாதிரி இந்த மாதிரி ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அப்படியே நூல் பைப்பிங் மாதிரியே இருக்கும். பின்னாடியே எந்த பிசுறும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீட்டாக வந்துடும். நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.
பைப்பிங் தைச்சி முடிச்சாச்சு. அடுத்தது ஸ்லீவ் நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். ஸ்லீவ் ஜாயின் பண்ணும்போது ஃப்ரண்ட்டு, இது பேக்கு. இங்கே வந்து கவர் பார்த்துக்கணும். கரெக்டான சைடு எடுத்து சென்டர்லேருந்து ஜாயின் பண்ணுங்க. இப்போ இது பேக்கு, இது ஃப்ரண்ட்டு கரெக்டாக வச்சுருக்கேன். இப்போ சென்டர் ஜாயிண்டில் இந்த மார்க் கரெக்டாக வர மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு சென்டர்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்குவோம். இதை ஸ்டார்ட் பண்ணும்போதும் உடம்பு பீஸ் மட்டும்தான் இழுக்கணும், கையை இழுக்கக்கூடாது. அதே மாதிரி இந்த 1/4 இன்ச் ஒரு பாயிண்ட்டு ஸ்டிச்சிங் அலவன்ஸ் வர மாதிரி ஈவன் அதை கொடுத்துருங்க. இங்கே பாருங்கள், கையை வந்து நான் இழுக்கலை, லூஸாக தான் விட்டுருக்கேன். ஆனால் பாடி பீஸை இந்த விரலை வச்சு இழுத்துருக்கேன். அப்படியே இதை தைச்சிட்டு வாங்க. இந்த மார்க் ரெண்டும் ஒன்றா வரணும். அதை கவனமாக பார்த்துக்கோங்க. அடுத்தது இதை அப்படியே நம்ம திருப்பிடுறோம். திருப்பிட்டு இங்கேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணி சென்டர் வரைக்கும் அப்படியே தையல் போட்டுருங்க. சென்டரில் வந்து நிப்பாட்டிட்டு அடுத்து நமக்கு என்னன்னா, கை கீழே வந்துடுது, உடம்பு பீஸ் மேலே வந்துடுது. அப்போ நம்ம இழுக்கும்போது உடம்பு பீஸ் மேலே உள்ள பீஸ் தான் இழுக்கணும். அதை கவனமாக வச்சுக்கணும். திரும்ப கையை இங்கே இழுத்துடக்கூடாது. கையை நார்மலாக கீழே வச்சுட்டு இப்படியே இதை தைச்சிட்டு வரணும். இந்த டாட் வந்து கீழ் பக்கமாக இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு என்னதான் நம்ம கீழ் பக்கமாக திருப்பி வச்சுருந்தோம்னா இந்த இடத்துல வந்து லேஸ் ஒரு விரலை கொடுத்து இந்த டாட்டை வந்து லேஸ் தூக்கிக்கோங்க. இல்லாட்டி அந்த டாட் பக்கம் வந்து லைட்டாக இழுக்கும். தூக்கி விட்டுட்டு இந்த மார்க் ரெண்டு நமக்கு கரெக்டாக வர மாதிரி வச்சுக்கோங்க. அடிச்சுட்டு திரும்ப நம்ம இன்னொரு தையலை இதில் போட்டுக்குவோம். போட்டுட்டு சென்டரில் வந்து அதை முடிச்சுக்கணும். இந்த மாதிரி தைக்கும்போது தான் சுருக்கம் எதுவும் இல்லாமல் ஆம்ஹோல் நீட்டாக வரும். உடம்பு பீஸை மட்டும்தான் இழுக்கணும், கையை இழுக்கக்கூடாது. அப்படி இழுத்தீங்கன்னா கையில் வந்து சுருக்கமாக வரும். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீட்டாக இருக்கும். அதே மாதிரி இந்த ஸ்லீவையும் நம்ம ஸ்டிச் பண்ணிடலாம். சென்டர்ல இருந்து அதே மாதிரி ஸ்டார்ட் பண்ணிக்கணும். கீழே தான் பாடி பீஸ் இருக்குது, அதை மட்டும் இழுத்துட்டு மேலே வந்து அப்படியே லூஸாகவே இங்கே வரும்போது டாட் பீஸை கீழே இருக்கிற மாதிரி வச்சுட்டு அப்படியே அதுக்கு தகுந்த மாதிரி தைச்சிக்கோங்க. மார்க் ரெண்டும் இங்கே ஒன்றா வரணும். வச்சுட்டு திருப்பி வச்சுக்கோங்க. திருப்பிட்டு இதுக்கிட்ட வரும்போது மேலே தான் இருக்க உடம்பு பீஸு, மேலே உள்ள பீஸை லேசாக இழுத்துக்கணும். மார்க் ரெண்டும் கரெக்டாக வர மாதிரி லைட்டாக இழுத்துக்கோங்க. இழுத்திங்கன்னா அது கரெக்டாக வந்துடும். பார்த்தீங்கன்னா தெரியும். பார்த்தீங்கன்னா சுருக்கம் இல்லாமல் ஆம்ஹோல் வந்து ரொம்ப நீட்டாக இருக்கும். பெல்ட்டும் ஃப்ரண்ட் பீஸும் ஜாயின் பண்ணும்போது பெல்ட்டை மட்டும்தான் இழுக்கணும், ஃப்ரண்ட் பீஸ் இழுக்கக்கூடாது. கை ஜாயின் பண்ணும்போது பாடி பீஸ் தான் இழுக்கணும், கையை இழுக்கக்கூடாது. கழுத்து ஜாயின் பண்ணும்போது கிராஸ் பீஸ் தான் இழுக்கணும், பாடி பீஸ் இழுக்கக்கூடாது. இது ஒவ்வொன்றையும் நீங்கள் கவனமாக செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஃபினிஷிங்கான ப்ளவுஸு வந்துடும். அடுத்து நம்ம ஓவர்லாக் போட்டு சைடு ஜாயின் பண்ண போகிறோம்.
இடுப்பளவை 4ஆக டிவைட் பண்ணி மார்க் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மார்க்கில் நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸ்டிச் பண்ணும்போது இந்த கை ஜாயிண்ட்டும் ஒரே அளவு வர மாதிரி பார்த்துக்கோங்க. அப்படி தான் நம்ம ஏற்கனவே கட் பண்ணியிருக்கோம். இருந்தாலும் அதை கரெக்டாக வச்சுட்டு இந்த சுழுகாமல் நீட்டாக அதில் ஸ்டிச் போட்டுருங்க. ஸ்லீவுக்குமே நான் இங்கே மார்க் பண்ணி வச்சுருக்கேன். இந்த ரெண்டும் ஒன்றா வர மாதிரி வச்சுக்குவோம். வச்சுட்டு இந்த பீஸை எடுத்துக்கோம். சைடில் மார்க் பண்ணிட்டு 3 ஸ்டிச் போட்டாச்சு. இங்கே பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் சைடு ஜாயின் பண்ணியிருக்கிறது. கை ரெண்டும் ஒரே மாதிரி சேர்ந்துருக்கு. எங்கேயுமே சுருக்கம் இல்லாமல் நீட்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்து ஒரு நல்ல வீடியோவோட உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.